இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். யுபிஎஸ்ஆர் சோதனை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். தொடக்க பள்ளிகளின் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அரசாங்க மதிப்பீட்டு தேர்வான யுபிஎஸ்ஆர் மறுபடியும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கல்வி அடைவு நிலையை உறுதி செய்யவும், உயர்தரமான கல்வி இலக்கை நோக்கி மாணவர்கள் பயணிப்பதற்கும் அரசாங்க அளவிலான கல்வி தேர்வுகள் மிக முக்கியம் என்று மாரா தலைவர் டாக்டர் அஷ்ரஃப் வஜ்டி டுசுகி வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் அரசாங்க கல்வி தேர்வுகள் இல்லாதது கோல் கம்பம் இல்லாத காற்பந்தாட்டத்திற்கு சமமாகும். இலக்கு இல்லாத எந்த ஒரு விளையாட்டிலும் ஆட்டக்காரர்கள் இருக்கலாம். வெற்றி தோல்வி என சுய அடைவு நிலையை மதிப்பீடு செய்யக்கூடிய பந்தய களம் இருக்காது. மலேசியாவின் தரமான கல்வி நிலையை மீட்டெடுப்பதற்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உற்சாகம் நிறைந்த பந்தய களத்தை உருவாக்குவதற்கும் யுபிஎஸ்ஆர் எனும் அரசாங்க கல்வி தேர்வு முறை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் அஷ்ரஃப் வலியுறுத்தியுள்ளார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி சீன நாட்டுக்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்ளவிருக்கிறார். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இருவழி உறவு மலர்ந்து 50 ஆண்டு கால பொன்விழாவையொட்டி மாமன்னரின் இந்த அதிகாரத்துவ வருகை அமைந்துள்ளது. மாமன்னரின் இந்த வருகை சீன பெருஞ்சுவரை கொண்டுள்ள சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான இருவழி தூதரக உறவை வலுப்படுத்துவதினால் புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டுள்ளது என்று இஸ்தானா நகாரா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லங்காவியை நோக்கி புறப்பட ஆயத்தமான ஃபேரி ஒன்று திடீரென கடல் நீர் உள்வாங்கியதால் சேற்று மணலில் சிக்கி 567 பயணிகள் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகினர். நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கொர்சோட்டியம் ஃபேரி லைன் வெஞ்சர்ஸ் சென்ட்ரியன் புர்ஹாட் நிறுவனம் தெரிவித்தது. கடல் நீர் பெருக்கெடுப்பிற்கு பின்னரே அந்த ஃபேரி லங்காவியை நோக்கி செல்ல அனுமதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பட்டாலிஞ்சயா பண்டார் ஸ்ரீ டாமான்சாராவில் ஆடவர் ஒருவர் மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். கடந்த சனிக்கிழமை இரவு 11 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். பக்கத்து வீட்டில் பயங்கர அலறல் சத்தம் கேட்டதாக அண்டை வீட்டுக்காரர் தெரிவித்த தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்தை நோக்கி விரைந்ததாக ஷாருல் நிசாம் குறிப்பிட்டார். 20 முறை கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த ஆடவர் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஷாருல் நிசாம் தெரிவித்தார். மலையரசியின் மாண்பை உணர்த்தும் இன்ப கீதமான புக்கிட் மா மலாய் பாடலை மலைமகளை கொச்சைப்படுத்தும் தோரணையில் உச்சரித்த 2 பாடகர்கள் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங் பேரங்காடி மையத்தின் முன் 2 கலைஞர்கள் படைத்த இன்னிசை நிகழ்வில் புக்கிட் மா என்ற பாடலை கொச்சைப்படுத்தும் விதமாக வேண்டும் என்றே உச்சரித்து நகைப்புக்கு உரியது அல்ல. புவியரசிக்கு நிகராக போற்றப்படும் தாயின் மாண்பையும் சிறப்பையும் சிறுமைப்படுத்துவதற்கு ஒப்பாகும் என்று அந்த பாடலின் காணொளியை கேட்டவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். பலத்த காற்று கனத்த மழையில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் பலத்த காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணியளவில் கெடா அலோஸ்தார் ஜலான் அலோஸ்தார் கங்கார் சாலையில் நிகழ்ந்தது. இதில் மோட்டார் சைக்கிளோட்டியுடன் உடன் வந்த காரோட்டி ஒருவரும் காயம் அடைந்ததாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். காயமடைந்த மோட்டார் சைக்கிளோட்டியையும் கார் ஓட்டுநரையும் மீட்கும் நடவடிக்கை மாலை 6:51 மணியளவில் முற்று பெற்றதாக அவர் குறிப்பிட்டார்.
வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜொஹூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தற்போது நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சாரத்தில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் ஷெட் ஹுசேன் ஷெட் அப்துல்லா சீன வாக்காளர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறார். சீன பள்ளியில் படித்தவரான ஷெட் ஹுசேன் தனது அசத்தலான ஒய்யார பேச்சினால் மக்கோத்தா தொகுதியில் உள்ள சீன வாக்காளர்களை தன் வசம் ஈர்த்து விடுகிறார். இலையுதிர் காலத்தில் சீன பெருமக்களின் சி லுவான்கார் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் சீன மொழியில் உரையாற்றிய ஷெட் ஹுசேன் சீன சமுதாயத்தை சேர்ந்த மூத்த வாக்காளர்களின் அபிமானத்தை பெற்றுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.